வணக்கம் என் அன்பு உறவுகளே. இன்றைய இந்த தருணத்துல நீங்கள் இந்த செய்தியை பார்க்கிறீர்கள் என்றால் அது சாதாரணம் அல்ல. பிரபஞ்சம் ஒருபோதும் தவறாக ஒருவரையும் தேர்வு செய்யாது. இந்த செய்தி உங்கள் கண்களுக்கு வந்திருக்கிறது என்றால் அது ஒரு அறிகுறி, ஒரு மாற்றத்தின் ஆரம்பம். நீங்கள் கடந்த சில நாட்களாக அல்லது சில மாதங்களாக உள்ளுக்குள் ஒரு குழப்பத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒன்று சரியாக இல்லை என்று தோன்றுகிறது. முன்பு உங்களுக்கு உற்சாகம் கொடுத்த விஷயங்கள் இப்போது அதே மகிழ்ச்சியை தரவில்லை. உங்கள் மனசு ஒரு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கிறது. அந்த உணர்வு தான் இந்த அறிகுறி. பிரபஞ்சம் உங்களிடம் சொல்ல வருவது என்னவென்றால், நீங்கள் ஒரு புதிய பாதைக்கு அழைக்கப்படுகிறீர்கள். இது ஒரு சாதாரண மாற்றமில்லை. இது உங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனை. நீங்கள் சில விஷயங்களை இழந்ததாக நினைக்கலாம். சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்கலாம். சில வாய்ப்புகள் உங்கள் கையிலிருந்து தவறி போயிருக்கலாம். ஆனால் உண்மையில் அவையெல்லாம் இழப்பு அல்ல. அவை உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு செல்லும் தயாரிப்பு. பிரபஞ்சம் ஒருபோதும் வெறுமனே எதையும் எடுத்துக்கொள்ளாது. அது எப்போதும் பெரிய ஒன்றுக்கு இடம் செய்யும். நீங்கள் இப்போது உணரும் அந்த அமைதியற்ற நிலை, அது உங்கள் உள்ளம் விழித்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சான்று. இந்த தருணத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான தேர்வின் முன் நிற்கிறீர்கள். பழைய வாழ்க்கையை பிடித்து வைத்துக் கொள்வதா அல்லது புதிய மாற்றத்தை தைரியமாக ஏற்றுக்கொள்வதா? பயப்படுவது சாதாரணம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் பயம் இருக்கும் இடத்தில்தான் உங்கள் வளர்ச்சி மறைந்து கிடக்கிறது. இந்த அறிகுறி உங்களுக்கு ஒரு அழைப்பு, உங்கள் உண்மையான பாதையை தேர்வு செய்யும் அழைப்பு. நீங்கள் இதுவரை பிறருக்காக வாழ்ந்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது நீங்கள் உங்களுக்காக வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உங்கள் உள்ளம் சொல்வதை கேளுங்கள். அதுதான் பிரபஞ்சத்தின் குரல். நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு சிறிய முடிவும் உங்களை உங்கள் கனவுகளுக்கு இன்னும் அருகில் கொண்டு செல்லும். இந்த தருணத்தை நம்புங்கள். உங்களை நம்புங்கள். பிரபஞ்சத்தை நம்புங்கள். ஒரு பெரிய மாற்றம் அமைதியாக உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து கொண்டிருக்கிறது. அதை எதிர்க்காதீர்கள். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அந்த அறிகுறி. நீங்கள் இப்போது நின்றிருக்கும் இந்த தருணம் சாதாரணமில்லை. இது ஒரு இடைநிலை. பழைய வாழ்க்கை மெதுவாக முடிவடைகிறது. புதிய வாழ்க்கை இன்னும் முழுமையாக ஆரம்பிக்கவில்லை. இந்த இடையே இருக்கும் நேரம்தான் மிகவும் முக்கியமானது. பலர் இந்த நிலையில தான் தவறு செய்கிறார்கள். அவர்கள் பயந்து பழைய பாதைக்கு திரும்ப முயற்சி செய்கிறார்கள். அறிந்த வழி அவர்களுக்கு புதிதாக வரும் மாற்றத்தை விட பாதுகாப்பாக தோன்றுகிறது. ஆனால் நீங்கள் வேறுபட்டவர். நீங்கள் இந்த செய்தியை பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் அந்த பழைய சுழற்சியை உடைக்க தயாராக இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள் உங்களை உடைத்தது போல தோன்றியிருக்கலாம். ஆனால் உண்மையில் அவை உங்களை உருவாக்கி கொண்டிருந்தன. ஒவ்வொரு கண்ணீரும், ஒவ்வொரு ஏமாற்றமும், ஒவ்வொரு தனிமையும் உங்களை இன்னும் வலிமையானவராக மாற்றியிருக்கிறது. இப்பொழுது பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறது. நீங்கள் உண்மையாக மாற்றத்துக்கு தயாரா? ஏனெனில் இந்த மாற்றம் சின்னதல்ல. இது உங்கள் சிந்தனை முறையை மாற்றும், உங்கள் சுற்றுப்புறத்தை மாற்றும், உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். நீங்கள் சிலரிடம் இருந்து விலக வேண்டியிருக்கலாம். சில பழக்கங்களை விட்டுவிட வேண்டியிருக்கலாம். சில பழைய நினைவுகளை மறக்க வேண்டியிருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு வரும் அமைதி, அது இதுவரை நீங்கள் உணராத ஒரு அமைதி. நீங்கள் இதுவரை தேடிய பதில்கள் எல்லாம் உங்கள் உள்ளத்திலேயே இருந்தது. இப்போதுதான் நீங்கள் அதை கேட்க ஆரம்பிக்கிறீர்கள். இந்த அறிகுறி உங்களை வழிநடத்த வருகிறது. ஆனால் நடக்க வேண்டியது நீங்கள்தான். ஒரு சிறிய படி எடுத்தாலும் போதும். அது உங்களை பெரிய மாற்றத்துக்கு கொண்டு செல்லும். நீங்கள் தள்ளி போடிக்கொண்டிருந்த அந்த முடிவை இப்போது எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் பயந்து தவிர்த்த அந்த பாதையை இப்போது தேர்வு செய்யுங்கள். ஏனெனில் இந்த நேரம் திரும்ப வராது. பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றது. அதை பயன்படுத்துவது உங்கள் கையில. இப்பொழுது நீங்கள் எடுக்கும் முடிவு உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கப் போகிறது. நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். நீங்கள் தனியாக இல்லை. பிரபஞ்சம் முழுவதும் உங்களை ஆதரிக்கிறது. ஒரு நாள் நீங்கள் இன்றைய இந்த தருணத்தை நினைத்து, அந்த ஒரு முடிவே என் வாழ்க்கையை மாற்றியது என்று சொல்லப் போகிறீங்க. அந்த நாள் அதிக தூரத்தில் இல்லை. அது ஆரம்பமாகிறது. இப்போதே. இப்போது நீங்கள் உணர ஆரம்பித்த இந்த மாற்றம், அது வெளியிலிருந்து வருவதல்ல. அது உங்கள் உள்ளத்திலிருந்தே எழுந்து வருகிறது.
நீங்கள் இதுவரை உங்கள் உண்மையான சக்தியை முழுமையாக அறியவில்லை. உங்களைப் பற்றி நீங்கள் நினைத்ததை விட நீங்கள் இன்னும் பெரியவராக இருக்கிறீர்கள். இந்த உலகம் பல நேரங்களில் உங்களை குறைவாக உணர வைத்திருக்கலாம். நீங்கள் முடியாது என்று பல குரல்கள் உங்களை தடுத்திருக்கலாம். ஆனால் அந்த குரல்கள் உங்கள் உண்மையை நிர்ணயிக்காது. உங்கள் உள்ளத்தில் இன்னொரு குரல் இருக்கிறது. அது மெதுவாக பேசும், ஆனால் அது உண்மை. அந்த குரல் தான் இப்போது விழித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை கேட்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை தானாகவே மாற ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போது சந்திக்கும் சவால்கள் அவை தண்டனை அல்ல, அவை தயார் செய்யும் பயிற்சி. ஒரு பெரிய நிலைக்கு செல்லும் முன் ஒரு மனிதன் வலிமையாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த எல்லா அனுபவங்களும் உங்களுக்கு கிடைத்தது. நீங்கள் தாண்டி வந்த பாதையை நினைத்து பாருங்கள். அது எளிதானதா? இல்லை. ஆனால் நீங்கள் இன்னும் இங்கே இருக்கிறீர்கள். அதுவே உங்கள் வலிமையின் சான்று. இப்பொழுது இந்த புதிய பாதையில் நீங்கள் நடக்கும் பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தாமதம் நடந்தாலும், தவறுகள் நடந்தாலும், சில நேரங்களில் நீங்கள் தடுமாறினாலும் அது தோல்வி அல்ல, அது பயணத்தின் ஒரு பகுதி. நீங்கள் நிறுத்தாமல் முன்னேறினால் நீங்கள் செல்ல வேண்டிய இடத்தை நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள். இந்த அறிகுறி உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தருகிறது. உங்கள் முயற்சி வீணாகாது, உங்கள் கனவுகள் மறைந்து விடாது, உங்கள் வாழ்க்கை இங்கேயே நின்று விடாது. ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப்பட இருக்கிறது. அதில் நீங்கள் தான் கதாநாயகன். பயப்படாமல் அந்த கதவை திறக்குங்கள். உங்கள் வாழ்க்கை உங்களை காத்திருக்கிறது. நீங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு துணிச்சலான முடிவும் உங்களை உங்கள் உண்மையான வாழ்க்கைக்கு இன்னும் அருகில் கொண்டு செல்லும். இப்பொழுது இந்த தருணத்துல உங்களை நீங்களே கேளுங்கள், நான் தயாரா? உங்கள் உள்ளம் ஆம் என்று சொன்னால் பின்னால் பார்க்காதீர்கள், முன்னே செல்லுங்கள். ஏனெனில் இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அந்த தருணம். இந்த தருணத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் அமைதியான ஒரு முடிவு உங்கள் முழு வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடியது. நீங்கள் பெரும்பாலும் பெரிய மாற்றம் ஒரு பெரிய சம்பவத்தால் தான் வரும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மையிலோ அது ஒரு சிறிய தீர்மானத்திலிருந்து தான் ஆரம்பமாகிறது. இப்போது உங்களுக்கு ஒரு தெளிவு மெதுவாக உருவாகி கொண்டிருக்கிறது. முன்பு குழப்பமாக இருந்த விஷயங்கள் இப்போது அர்த்தம் கொண்டதாக தோன்ற ஆரம்பிக்கிறது. நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு காரணத்திற்காகவே நடந்தது என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். அந்த புரிதல் வந்த உடனே உங்கள் மனம் மெதுவாக சாந்தமாகிறது. இதுதான் அந்த மாற்றத்தின் அடையாளம். இப்பொழுது நீங்கள் வெளியில தேடியதை விட உள்ளே இருக்கும் அமைதியை அதிகமாக உணர ஆரம்பிக்கிறீர்கள். அதுதான் உண்மையான வலிமை. உங்கள் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும், யார் விலக வேண்டும், எது உங்களுக்கு தேவையில்லை, இந்த எல்லா பதில்களும் இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதை ஏற்றுக்கொள்வதுதான் அடுத்த படி. நீங்கள் சில நேரங்களில் தனிமையை உணரலாம். ஆனால் அந்த தனிமை உங்களை உங்களுடன் இணைக்கும் ஒரு பரிசு. அந்த நேரத்தை பயப்படாதீர்கள். அந்த நேரத்தில் தான் நீங்கள் உங்களை முழுமையாக அறிய ஆரம்பிப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் வளர்கிறீர்கள், மாறுகிறீர்கள், உங்கள் உண்மையான வடிவத்தை நோக்கி நகர்கிறீர்கள். இந்த மாற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் மட்டும் அதை நிறுத்த முடியும். அதனால நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் தேர்வு செய்த இந்த பாதை உங்களை தவறான இடத்திற்கு கொண்டு செல்லாது. சில நேரங்கள் அது சிரமமாக இருக்கும், ஆனால் அது சரியான பாதை. பிரபஞ்சம் உங்களை வழிநடத்துகிறது. ஆனால் நடக்க வேண்டியது நீங்கள்தான். ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் செய்தாலும் போதும். ஒரு நாள் நீங்கள் இந்த பயணத்தை பார்த்து வியப்பீர்கள். நான் இவ்வளவு தூரம் வந்துவிட்டேனா என்று நீங்கள் கேட்பீர்கள். அந்த நாளில் உங்கள் கண்களில் பெருமை இருக்கும், உங்கள் உள்ளத்தில் அமைதி இருக்கும். அந்த வாழ்க்கை உங்களை காத்திருக்கிறது. இப்போது இந்த தருணத்துல ஒரு முடிவு எடுக்குங்க. உங்களை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அந்த பாதையை தைரியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த பயணம் வீண் போகாது. இதுவே உங்கள் புதிய வாழ்க்கையின் தொடக்கம். இந்த தொடக்கம் மெதுவாக இருக்கும், ஆனால் அதன் தாக்கம் மிகப்பெரியதாக இருக்கும். முதல் சில நாட்களில் மாற்றம் வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளே ஒரு புதிய சக்தி உருவாகி கொண்டிருக்கும். நீங்கள் பழைய சிந்தனைகளை விட்டு வெளியே வர ஆரம்பிப்பீர்கள். முன்பு உங்களை தடுத்த பயங்கள் இப்பொழுது அதே அளவு வலிமையாக இருக்காது. நீங்க கவனிக்காமல் இருந்த சிறிய விஷயங்களிலும் ஒரு அர்த்தம் காண ஆரம்பிப்பீர்கள். அதுதான் விழிப்பு. இந்த விழிப்பு வந்த உடனே நீங்கள் எதையும் பழைய பார்வையில் பார்க்க முடியாது.
உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்கள் வேறு கோணத்தில் புரிந்து கொள்வீர்கள். அது உங்களை இங்கே கொண்டு வந்தது. இப்போது நீங்கள் இருக்கும் இந்த நிலை ஒரு முடிவு அல்ல, ஒரு புதிய பாதையின் தொடக்கம். இந்த பாதையில் நீங்கள் நடக்கும்போது சில சோதனைகள் வரலாம். சில நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போகலாம். சில தருணங்களில் நான் சரியான பாதையில் தானா என்ற சந்தேகம் வரும். ஆனால் அந்த சந்தேகமே நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். ஏனெனில் மாற்றம் எப்போதும் நம்மை சோதிக்கும். அந்த சோதனைகளை தாண்டும் போதுதான் நாம் நம்மை முழுமையாக அறிந்து கொள்கிறோம். நீங்கள் இப்போது அந்த நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த தருணத்தில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும். நிறுத்தாமல் முன்னேற வேண்டும். வேகம் முக்கியமில்லை, நடப்பது முக்கியம். ஒரு நாள் மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நிற்காதீர்கள். ஏனெனில் ஒரு நாள் நீங்கள் இப்பொழுது இருந்த இந்த நிலையை கண்டு சிரித்து கொண்டு நினைவு கூறுவீர்கள், அந்த நாள் தான் எல்லாம் ஆரம்பமானது என்று. அந்த நாள் என்றுதான், இப்போதுதான், இந்த தருணம்தான். இதை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் எழும் அந்த குரலை மறுபடியும் ஒதுக்காதீர்கள். அதை கேளுங்கள், அதை நம்புங்கள், அதை பின்பற்றுங்கள். ஏனெனில் அந்த குரல் தான் உங்களை உங்கள் உண்மையான வாழ்க்கைக்கு அழைத்து செல்கிறது. இப்பொழுது நீங்கள் இந்த செய்தியை கேட்டு முடித்த பின் ஒரு அமைதியான மாற்றம் உங்கள் உள்ளத்தில் நடந்து கொண்டிருக்கும். அது சத்தமாக தெரியாது, ஆனால் அதன் தாக்கம் மிக வலிமையானது. நீங்கள் இனிமேல் அதே மனிதராக இருக்க முடியாது. ஏனெனில் நீங்கள் உணர்ந்த உண்மை உங்களை மாற்ற ஆரம்பித்து விட்டது. முன்பு நீங்கள் சந்தித்த விஷயங்களுக்கு நீங்கள் வேறு விதமாக பதில் அளிப்பீர்கள். முன்பு உங்களை காயப்படுத்திய வார்த்தைகள் இப்போது அதே தாக்கத்தை உங்கள் மேல் ஏற்படுத்தாது. ஏனெனில் நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள். அதுதான் உண்மையான சுதந்திரம். வெளியில் எதுவும் மாறவில்லை போல தோன்றினாலும் உங்கள் உள்ளம் மாறிவிட்டால் உங்கள் உலகமே மாறிவிடும். இந்த மாற்றம்தான் உங்கள் சக்தி. இப்பொழுது நீங்கள் பிறரிடமிருந்து அங்கீகாரம் தேட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் உள்ளத்தின் அமைதியிலிருந்து வர ஆரம்பிக்கும். அதுதான் சரியான வழிகாட்டி. இந்த நிலையை அடைந்தவுடன் நீங்கள் எதை இழந்தாலும் பயப்பட மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் உங்களை இழக்கவில்லை என்றால் எதையும் இழக்கவில்லை. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பரவ ஆரம்பிக்கும். அது வாய்ப்புகளாக வரும், அது மனிதர்களாக வரும், அது அனுபவங்களாக வரும். ஆனால் முக்கியமாக அது உங்களின் உள்ளத்தில் நம்பிக்கையாக நிலைக்கும். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் ஒரு அர்த்தம் கொண்டதாக இருக்கும். நீங்கள் செய்வது எல்லாம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் திசையில் செல்லும். இப்போது நீங்கள் ஓட வேண்டிய அவசியமில்லை, ஒப்பிட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் உங்கள் பாதையில நடக்கிறீர்கள் என்ற உண்மை உங்களுக்கு போதும். இந்த உணர்வுதான் அமைதி. இந்த அமைதிதான் வெற்றி. இப்போது இந்த பயணத்தை தொடரும் போது ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வையுங்கள். எந்த சூழ்நிலையும் வந்தாலும் உங்களை நீங்கள் மறக்காதீர்கள். உங்கள் மதிப்பை குறைக்காதீர்கள். உங்கள் கனவுகளை சிறிதாக்காதீர்கள். நீங்கள் நினைப்பதை விட பெரிய விஷயங்களுக்கு நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ ஆரம்பியுங்கள். ஒரு நாள் நீங்கள் இந்த மாற்றத்தை நினைத்து உங்கள் மீது பெருமை கொள்வீர்கள். அந்த நாள் நீங்கள் உங்களை இழந்த இடத்திலிருந்து அல்ல, உங்களை கண்டுபிடித்த இடத்திலிருந்து ஆரம்பித்த நாள். அதுதான் இன்றைய நாள். இப்பொழுது நீங்கள் இந்த பயணத்தில் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் என்பதை ஒரு நிமிடம் நின்று உணருங்கள். நீங்கள் கடந்த காலத்தில் இருந்த அந்த மனிதர் இப்பொழுது இல்லை. நீங்கள் பல விஷயங்களை தாண்டி வந்திருக்கிறீர்கள். சில நேரங்களில் உடைந்து போனது போல உணர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த உடைப்பு தான் உங்களை புதிய வடிவமாக மாற்றியது. இப்பொழுது நீங்கள் முன்னால் பார்க்கும் பாதை முன்பு போல மங்கலாக இல்லை. அதில் ஒரு தெளிவு இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பை நீங்கள் இனிமேல் புறக்கணிக்க முடியாது. ஏனெனில் அதுதான் உங்கள் உண்மையான வாழ்க்கை. நீங்கள் இப்போது எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால சிறிய முடிவாக இருந்தாலும் அதை விழிப்புடன் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தை மதியுங்கள். உங்கள் ஆற்றலை சரியான விஷயங்களில் செலவிடுங்கள். உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் சேர்ந்து உங்களை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும். நீங்க இனிமேல் யாரிடமும் நிரூபிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு உங்களிடம் நிரூபிக்க வேண்டியது மட்டும்தான் இருக்கிறது. நீங்கள் முடியும் என்பதை உங்கள் வாழ்க்கையால் காட்டுங்கள்.
இப்பொழுது உங்கள் பயணம் பயம் கொண்டு அல்ல, நம்பிக்கை கொண்டு நகர வேண்டும். பயம் உங்கள் கடந்த காலத்தின் நினைவு, நம்பிக்கை உங்கள் எதிர்காலத்தின் விதை. நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறும். அதனால நம்பிக்கையை தேர்வு செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை சிறிது சிறிதாக மேம்படுத்துங்கள். ஒரு நாள் அது ஒரு பெரிய மாற்றமாக மாறும். அந்த நாளில் நீங்கள் இந்த தருணத்தை நினைத்து மிகுந்த நன்றி உணர்வுடன் இருப்பீர்கள். நான் அந்த நாளில் ஒரு முடிவு எடுத்தேன், அதுவே என் வாழ்க்கையை மாற்றியது என்று நீங்கள் சொல்வீர்கள். அந்த நாள் நிச்சயம் வரும். ஏனெனில் நீங்கள் அந்த பாதையில் நடக்க ஆரம்பித்து விட்டீர்கள். இப்போது இந்த பயணத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது. அதை அழகாக உருவாக்குங்கள். இந்த பயணத்தில் இன்னும் ஒரு முக்கியமான உண்மை உங்களை காத்திருக்கிறது. நீங்கள் தேடிய பதில்கள், நீங்கள் ஓடிய பாதைகள், நீங்கள் சந்தித்த மனிதர்கள், அவையெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருந்தது. நீங்கள் உங்களை நம்பும் வரை எதுவும் முழுமையாக தொடங்காது. இந்த உண்மை புரிந்த தருணம் உங்கள் வாழ்க்கை உண்மையாக மாற்றம் அடையும் தருணம். நீங்கள் இப்போது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். வெளி உலகம் எப்படி இருந்தாலும் உங்கள் உள்ள உலகம்தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது. நீங்கள் உங்கள் சிந்தனைகளை கவனிக்க ஆரம்பிக்கிறீர்கள். உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். உங்கள் ஆற்றலை எங்கே செலவிட வேண்டும் என்று தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள். அதுதான் விழிப்பு நிலை. இந்த நிலையை அடைந்த பிறகு நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் உடைந்து போக மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் உங்களை இழக்கவில்லை. நீங்கள் இப்பொழுது ஒரு புதிய ஒழுக்கத்தை உருவாக்குகிறீர்கள். உங்கள் மனதுக்கான ஒரு புதிய வழியை உருவாக்குகிறீர்கள். இது எளிதானது அல்ல, ஆனால் இதுதான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் வழி. சில நாட்களில் நீங்கள் சோர்வாக உணரலாம். சில நேரங்களில் பழைய பழக்கங்கள் மீண்டும் இழுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது சரி. நீங்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுவதுதான் முக்கியம். அதுதான் உங்களை வெற்றியாளராக மாற்றும். நீங்கள் முன்னேறும்போது உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இயல்பாக விலகும். அது தவறல்ல, அது உங்கள் வளர்ச்சியின் அடையாளம். உங்களுக்கு பொருந்தாத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில நீடிக்க முடியாது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு பொருந்தும் வாய்ப்புகள் வந்து சேரும். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஒரு புதிய மனிதராக உருவாகி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சிந்தனை மாறுகிறது, உங்கள் செயல்கள் மாறுகிறது, உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. இந்த மாற்றம் மெதுவாக இருந்தாலும் அது நிரந்தரமானது. ஒரு நாள் நீங்கள் இந்த பாதையை பார்த்து, இது தான் நான் தேடிய வாழ்க்கை என்று உணர்வீர்கள். அந்த உணர்வு தான் உண்மையான வெற்றி. அந்த நிலைதான் உண்மையான அமைதி. இப்போது இந்த தருணத்தில உங்கள் உள்ளத்தில் ஒரு வாக்குறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் உங்களை விட்டு விலக மாட்டீர்கள் என்று, உங்கள் கனவுகளை விட்டுவிட மாட்டீர்கள் என்று, உங்கள் வாழ்க்கையை சிறிதாக பார்க்க மாட்டீர்கள் என்று. இந்த வாக்குறுதிதான் உங்களை உங்கள் இலக்கிற்கு கொண்டு செல்லும். இப்போது நீங்கள் இந்த பயணத்தை வெறும் மாற்றமாக மட்டும் பார்க்கவில்லை. இது ஒரு மறுபிறப்பு என்பதை உணர ஆரம்பித்து விட்டீர்கள். முன்பு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு கட்டம் மட்டுமே. இப்போது நீங்கள் உருவாக்கப் போகும் வாழ்க்கைதான் உங்கள் உண்மையான அடையாளம். நீங்கள் இனிமேல் சூழ்நிலைகளால் நிர்ணயிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் எடுக்கும் முடிவுகளால் தான் உங்கள் வாழ்க்கை உருவாகும். இந்த உண்மை உங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை தருகிறது. நீங்கள் யாராக வேண்டுமானாலும் ஆகலாம். எந்த வாழ்க்கையை வேண்டுமானாலும் உருவாக்கலாம். ஏனெனில் அதற்கான சக்தி உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. இப்போது நீங்கள் பயப்படாமல் கனவு காண ஆரம்பிக்க வேண்டும். சின்ன கனவுகள் அல்ல, உங்கள் மனதை குலுக்கும் அளவுக்கு பெரிய கனவுகள். அந்த கனவுகள் தான் உங்களை முன்னே தள்ளும். நீங்கள் அதை நம்பினால் அது நிஜமாகும், வழி தானாக உருவாகும். இந்த தருணத்துல நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறீங்கள் என்பது முக்கியம். ஒரு சுமையாக பார்க்கிறீங்களா அல்லது ஒரு வாய்ப்பாக பார்க்கிறீங்களா? அந்த ஒரு பார்வைதான் எல்லாவற்றையும் மாற்றும். நீங்கள் இதை ஒரு வாய்ப்பாக பார்த்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கமாகும். ஒவ்வொரு தடையும் ஒரு பாடமாக மாறும். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு முன்னேற்றமாக மாறும். இப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பை முழுமையாக ஏற்க வேண்டும். யாரையும் குறை சொல்லாமல், எதையும் தவிர்க்காமல், என் வாழ்க்கை என் கையில்தான் என்று உறுதியாக நின்று கொள்ளுங்கள். அந்த உறுதி வந்தவுடன் யாராலும் உங்களை தடுக்க முடியாது.
நீங்கள் மெதுவாக உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்க ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்க ஆரம்பிப்பீர்கள். ஒரு நாள் அது உங்கள் நிஜமாக மாறும். அந்த நாளில் நீங்கள் உங்களை பார்த்து சிரிப்பீர்கள். நான் என்னை நம்பினேன், அதனால தான் இது நடந்தது என்று. அந்த உணர்வுதான் உங்கள் மிகப்பெரிய வெற்றி. இப்பொழுது இந்த பயணத்தை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் இல்லை. நீங்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்க வந்தவர். அதை மறக்காதீர்கள். நன்றி. உங்கள் வாழ்க்கை உயர்வின் உச்சத்தை தொடட்டும். இன்னொரு ஆழமான சக்தி வாய்ந்த செய்தியுடன் விரைவில் உங்களை சந்திப்பேன்.